இந்தியா பாகிஸ்தானை எங்கெங்க தாக்குச்சு? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. திடீர்னு ஏன் வந்து ஒரு சீஸ் ஃபயருக்கு நிறுத்தத்துக்கு 2 கண்ட்ரியும் ஒத்துக்கிட்டாங்க. இந்தியா ஏன் மெயினா ஒத்துக்கிச்சு? பிகாஸ் இந்தியா ஹேட் த அப்பர் ஹேண்ட். ஏன் ஒத்துக்கிட்டோம்? அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம், எத்தனை பேர் தீவிரவாதிகள் வந்து நம்ம வைப் பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கு பதில் இன்னைக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து டைரக்டா இன்னைக்கு மக்களை பார்த்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல அவங்க பேசினதுல முக்கியமா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னங்கிறது தான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீடியோ டீடைலா சொல்ல போறேன். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிற எல்லா விஷயமும் நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுறப்ப ஆரம்பிச்சதே வந்து இந்தியாவோட பாதுகாப்பு படை, அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அண்ட் சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறேன்னு தான் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பஹல்காம்ல நடந்த தாக்குதல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ பேசிட்டு இருக்கிறது ஆபரேஷன் சிந்தூரை பத்தி தான். சோ அதுக்கப்புறம் இப்பதான் பிரைம் மினிஸ்டர் பேசுறாங்க. இன்ஃபேக்ட் ட்ரம்ப் இதை பத்தி பேசிட்டாரு, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பேசிட்டாங்க, எல்லாரும் பேசிட்டாங்க. இப்பதான் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பேசுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பஹல்காம் தாக்குதல்ல என்ன நடந்துச்சுங்கிறது வந்து என் மனசை ரொம்ப உடைச்சிச்சு. அங்க மதத்தை கேட்டு மக்களை வந்து சுட்டிருக்காங்க. குழந்தைங்க, மனைவி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல அதுக்கு பதிலடியா தான் இந்தியால இருக்கிற பெண்களோட குங்குமத்தை அழிச்சாங்க. அவங்களே நம்ம இப்போ அழிச்சாச்சு. யார் யார் இந்தியால இருக்கிற பெண்களோட குங்குமத்தை அழிச்சாங்களோ அவங்கள நாம அங்க அழிச்சாச்சு. 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் மொத்தம் வந்து இதுல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க. எந்த தாக்குதல்னு பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூர்னு ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம். ஞாபகம் இருக்கா? பஹல்காம்ல தாக்குதல் நடந்துருச்சு. இந்தியா வந்து ஆக்ஷன் பதில் கொடுக்க போறாங்க. பதிலுக்கு வந்து இந்தியா வந்து பயங்கரமா தாக்க போறாங்கன்னு தெரியும். நாளாச்சு எதுவுமே நடக்கல. அப்படி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஆபரேஷன் சிந்தூர் நைட் லான்ச் பண்ணோம்னு சொல்லிட்டு இந்தியா பேசினாங்கல. அந்த ஃபர்ஸ்ட் தாக்குதல், முதல் தாக்குதல்ல முதல் நாளே வந்து 100 பேருக்கு மேல தீவிரவாதிகள் வந்து அந்த சைடு, பாகிஸ்தான் சைடு இருந்தவங்க வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க. இது வரைக்கும் இந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து நிறைய பேர் பேசியிருந்தாலும் இந்த மோஸ்ட் லெஜிட் சோர்ஸ் வந்து இதான் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமே இதுதான் நார்மல். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இனிமே இதுதான் நார்மல். எங்க நாட்டுல இருக்கிற பெண்களோட குங்குமத்தை அழிச்சிங்கன்னா உங்களோட நாட்டுல இருக்கிறவங்களே நாங்க அழிச்சிடுவோம், இந்த தீவிரவாதிகள் அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பவால்பூர், முரிட்கே, இதுதான் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா தீவிரவாதத்துக்கும் தலைநகரமே வந்து இந்த 2 ஊர்கள் தான். நியூயார்க்ல நடந்த அந்த ட்வின் டவர்ஸ் இருக்குல்ல, அந்த தாக்குதல்ல இருந்து லண்டன்ல வந்து ட்ரெயின்ல தாக்குதல் நடந்துச்சு. அது வரைக்கும் எல்லாத்தையுமே அண்ட் இந்தியால இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தாக்குதல்கள் இத்தனை வருஷத்துல, இது எல்லாத்துக்குமே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பவால்பூர் அண்ட் முரிட்கே அப்படிங்கிற 2 ஊர் பாகிஸ்தானுக்குள்ள இருக்குது. அத ரெண்டையுமே வந்து நம்ம இப்போ தகர்த்தியாச்சு. அங்க இருக்கிற அத்தனை தீவிரவாதிகளையுமே வந்து நம்ம இந்தியா வந்து தகர்த்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போதைக்கு நம்ம நிறுத்தி தான் வச்சிருக்கோம். we have only paused. ஓகேவா? அண்ட் இதுக்கு மேல நம்ம கண்டினியூ பண்ணணுமா வேணாமாங்கிறது அவங்களோட ஆக்ஷன்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்படியே ஒரு டைரக்ட் ஆப்போசிட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, நான் சொன்னதை கேட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் அவங்க போற நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, நான் நிறுத்தி இப்போதைக்கு பாஸ் பண்ணிருக்கோம், நாங்க நிறுத்தல, கேப் விட்டுருக்கோம், நாங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணுமா வேணாமாங்கிறது இவங்களோட செயலை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து தீவிரவாதிகளையும் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் தனித்தனியா பார்க்க மாட்டோம், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு இன்டைரக்டா பாகிஸ்தானோட ராணுவத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டேவை தவிர நம்ம பதில் கடிக்க ஆரம்பிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆர்ம்டு பேசஸே வந்து நம்ம தாக்க ஆரம்பிச்சாச்சு. சோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த தீவிரவாதி வேற, தீவிரவாதிக்கு பின்னாடி இருக்கிறவங்க வேற அப்படின்லாம் பார்க்க முடியாது, 2 பேரும் எங்களுக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து இனிமே இந்த சும்மா இந்த நியூக்ளியர் வச்சு வந்து எங்களை பயமுறுத்தல முடியாது. சோ அணு ஆயுதம் தான் வந்து பாகிஸ்தானை இவ்வளவு நாள் இந்தியா பெருசா, இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி 2 சைடுமே ஒரு பெரிய போர் வராம இருந்ததுக்கு காரணம். கார்கிலுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர் வரல. அதுக்கு ரீசன் வந்து வேர்ல்டு லெவல்ல எல்லாருக்குமே தெரியும், 2 கண்ட்ரி கிட்டயும் அணு ஆயுதம் இருக்குது. ஆனா இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இனிமே இந்த சும்மா அணு ஆயுதத்தை வச்சுலாம் எங்களை பயமுறுத்திட்டு இருக்க முடியாது, இதுமே அதெல்லாம் செல்லாது, நீங்க எங்க நாட்டுல வந்து தீவிரவாதம் பண்ணீங்கன்னா உங்களை அடிச்சிருவோம் அப்படிங்கறத வந்து பிரைம் மினிஸ்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கடுத்து பாகிஸ்தான் வந்து மொத்தமாவே ஷேக் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற தீவிரவாத கேம்ப் வந்து நம்ம இவ்வளவு தாக்குவோம்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எங்க கூட கோஆர்டினேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து எங்க கூட கோஆர்டினேட் பண்ணிருக்கணும், எங்க கூட கோஆபரேட் பண்ணி அந்த தீவிரவாதிகள் யாரு, உங்க ஊர்ல இருந்து வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்களா, இவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும், எங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணி இவங்களெல்லாம் வந்து தப்பு செஞ்சவங்கள தண்டனைக்கு, ஜஸ்டிஸ்க்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். அதுக்கு பதிலா பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் இந்தியாக்குள்ள வந்து தாக்குறாங்க. பதிலுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணும், இங்க இருந்து வந்த தீவிரவாதிகள் இவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி பிடிச்சு கொடுக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க பாகிஸ்தான், பதிலுக்கு எங்களையே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தாக்க ஆரம்பிச்சப்போ ஸ்கூல்ஸ், காலேஜஸ், குருத்வாராஸ் அண்ட் கோவில்ஸ், சோ குருத்வாரான சீக்கியர்கள் வந்து கும்பிடக்கூடிய இடங்கள், சோ அது எல்லாத்தையுமே வந்து
அண்ட் பிளஸ் இந்தியாவோட மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, தீவிரவாதமும் பேச்சும் ஒரே நேரத்தில் நடக்காது, தீவிரவாதமும் வணிகமும் பிசினஸ் ஒரே நேரத்தில் நடக்காது, ரத்தமும் தண்ணியும் ஒன்னா ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்தியா வந்து இப்போ பாகிஸ்தான் கூட இருக்கக்கூடிய எல்லா விதமான சாஃப்ட் பவரையும் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் கூட வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற நிறைய சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸோட அக்கௌண்ட்ஸ் வந்து இந்தியாவில் தெரியாது. அங்க இருக்கிற சாங் மியூசிக், அங்க இருக்கிற ஏதாவது ஒன்று ஆரிஜினேட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருந்தா கூட இங்க இருக்கிற ஓடிடில இருந்து யூடியூப்ல இருந்து கூட ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கும் மெசேஜ் போயாச்சு. இப்போ நம்ம சவுத் இந்தியால இருந்து இது பாக்குறப்ப வித்தியாசமா இருக்கலாம். லைக் பாகிஸ்தானி ஆக்டர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, ஆக்சுவலா பாலிவுட்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய பாகிஸ்தானி ஆக்டர்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிவுட் படங்கள்லயே இருப்பாங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் யாரையும் என்கரேஜ் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற அப்படி ஒரு ஆரம்பிச்ச ஒரு ப்ராடக்ட், நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படம் இன்னைக்கும் அதை வச்சு யாராவது சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னா அதுவும் வேணா, அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அங்க இருக்கிறவங்க இந்த இந்திய ஆர்டிஸ்ட் யாரையுமே வச்சு இங்க இருக்கிறவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க, சம்பாதிக்க விடாதீங்கிறத இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ அங்கதான் சொல்றாங்க, தீவிரவாதமும் பேச்சும் ஒண்ணா நடக்க முடியாது, தீவிரவாதமும் வணிகமும் ஒண்ணா நடக்க முடியாது. சோ இதெல்லாம் வணிகத்துல வந்துரும். அதே மாதிரி வந்து நம்ம ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவுல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா இஸ் a huge market. every country wants to do business with India. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இந்தியாவோட பிசினஸ் பண்ணணும். ஆனா இப்போ அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு மறுபடியும் சொல்றாங்க. அண்ட் ரத்தமும் தண்ணியும் ஒண்ணா ஓடாதுங்கிறது தான் வந்து இதுல முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் a indirect reference to Indus Waters Treaty. இந்த ஒரு விஷயம் தான் பாகிஸ்தான் வந்து பஹல்கம்ல தாக்குதல் நடந்த உடனே இந்தியா சொல்லிச்சு, நாங்க இனிமே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணியை வந்து நம்ம டேம் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த டேமை க்ளீன் பண்றதுக்கு கூட பாகிஸ்தான் கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியது ரொம்ப நாளா இருந்துச்சு. ஏன்னா இங்க க்ளீன் பண்ணிட்டோம்னா தண்ணியோட ஸ்டோரேஜ் இங்க அதிகமாயிடும், அவங்களுக்கு தண்ணி ரிலீஸ் பண்ற டைமிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது நிறைய இருந்துச்சு. சோ அப்பவே இந்தியா என்ன சொல்லிருச்சுன்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்க மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ட்டாங்க. இப்போ மறுபடியும் என்ன சொல்றாங்க, இண்டஸ் வாட்டர் இப்போ பிரச்சனை ரெண்டு நாட்டுகளுக்கும் இருந்த இதுதான், தாக்குதல்கள் தான் நிறுத்தி இருக்கோமே தவிர இந்தியா அதை விட முக்கியமா நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறோம்னு எந்த தண்ணியும் கிடையாது, இனிமே இது எங்க தண்ணிங்கிறத வந்து மறுபடியும் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிச்சுனா அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியே தீரணும், இதுக்கப்புறம் அவங்க அப்படியே இந்தியாவோட பிசினஸும் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம், நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து போருக்கான காலகட்டம் இல்லன்னு எனக்கு தெரியும், ஆனா அதே நேரத்தில் இது தீவிரவாதத்துக்கான காலகட்டமும் கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து இந்தியாவோட நியூ ஏஜ் இந்தியா மேட் ஆயுதங்கள் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத உலகத்துக்கே காமிச்சிருக்குது. இன்னவே இந்த போர்லாம் நடக்குதுல, அது வந்து நிறைய உயிர் பலிகள் எல்லாமே ஒரு சைடு இருக்குது, ஓகேவா? அதெல்லாம் ஹியூமன் லாஸ், அதுல இருக்கிற இமோஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதை நீங்க ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய வணிகம் நடந்துட்டு இருக்குது. அமெரிக்கா வந்து உலகத்துல நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து பிசினஸ் டீல் போனா முதல்ல அவனோட ஃபிளைட், அவங்களோட ஆயுதங்கள் இதெல்லாம் தான் விற்பாங்க, அது ஒரு பெரிய பிசினஸ், ஓகேவா? இந்தியா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியால சொந்தமா உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா இருக்கும், நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் இந்தியாக்குள்ள வந்துகிட்டே இருக்குது, எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியுது, அந்த அளவுக்கு எங்களோட டிஃபென்ஸ் இருக்கு, அதுவும் இந்தியா மேடு. நம்ம இதை பத்தி ஆல்ரெடி பேசியிருந்தோம். இந்தியாலே இண்டிஜினஸா டெவலப் பண்ண நிறைய கிரவுண்ட்ல இருந்து வானத்துல வரக்கூடிய ட்ரோன்ஸை தாக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சே வந்து நம்ம நிறைய தகர்த்தி இருக்கும், ஓகேவா? சோ ஆகாஷ் அதெல்லாம் நம்ம பத்தி பேசியிருந்தோம். சோ அந்த அளவுக்கு வந்து இந்தியா இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. நம்ம நாட்டிலேயே ஆயுதங்களை உருவாக்க முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் ரஷ்யா மேலேயோ யூஎஸ் மேலேயோ சைனா மேலேயோ டிபெண்டா இருக்கணுங்கிற ஒரு காலகட்டத்தை தாண்டி நம்மளாலே இன்னைக்கு உருவாக்க முடியுதுங்கிறத உலகத்துக்கே காமிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் ஒன்னு பேசுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து இன்னைக்கு இருக்கிற போருங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த போருக்கும் இன்னைக்கு இருக்கிற போருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்கில் அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் பாகிஸ்தான் சோல்ஜரும் இந்தியன் சோல்ஜரும் மாத்தி மாத்தி உள்ளுக்குள்ள போறது வெளியே வருது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு பார்டர்லயே. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் போகுது, ஓகேவா? ட்ரோன்ஸ் இது ஒரு மாடர்ன் வார்ஃபேர்ங்கிறது இதுதான். நீங்க இந்தியால மட்டும் கிடையாது, இந்தியா பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, நீங்க உக்ரைன் எடுத்துக்கோங்க, ரஷ்யா உக்ரைன் எடுத்துக்கோங்க, இல்லனா வந்து இது எடுத்துக்கோங்க, இஸ்ரேல் காசா அங்க இருக்கிற மக்களுக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை எடுத்துக்கோங்க. உலகம் ஃபுல்லாவே வந்து இப்போ போருங்கிறது வந்து ட்ரோன்ஸ் மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு போர் வந்து யாருமே டைரக்டா போய் சண்டை போடுறது இல்லன்னு சொல்ல முடியாது, கம்மி ஆயிடுச்சு, ஃபுல்லா ட்ரோன் பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு. சோ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரோன்ஸா இருக்கட்டும், யூகேவ்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த இந்தியாலே வந்து உருவாக்கப்பட்ட இண்டிஜினஸான ஆயுதங்கள்லாம் இருக்குதுங்கிறத வந்து பிரைம் மினிஸ்டரே சொல்றாங்க. சோ அதெல்லாம் வச்சு நம்ம தரையில இருந்தே அவங்களோட மிசைல் உள்ளுக்குள்ள வர்றதை எப்படி தாக்குறதுங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இவ்வளோ டீடைல்டா இந்தியாவோட தற்காப்பு சக்தி வந்து இந்தியாவிலே உருவாக்கப்படுறது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பேசியிருக்காங்க. அண்ட் கடைசி விஷயம் அவங்க ஃபினிஷிங்ல என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இனிமே ரெண்டு விஷயத்தை பத்தி தான் இருக்கும். விச் மீன்ஸ் இனிமே நம்ம ஃபியூச்சர்லயும் இண்டஸ் வாட்டர் தண்ணியை விடுங்கலாம் எங்க கிட்ட பேசிட்டு வர்றதுங்க ரெண்டே விஷயம் தான் இனிமே பேசுறது. ஒன்னு தீவிரவாதம், இன்னொன்னு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அதை எப்போ திருப்பி கொடுப்பீங்கிறது. ஸோ பேசிக்கா இது ரெண்டு தான் வந்து இந்தியாவுக்கும் இனிமே பாகிஸ்தானுக்கும் கான்வர்சேஷன் இருக்கும். மறுபடியும் இந்த நார்மல்சி அதெல்லாம்
பேசிக்கா அதுக்கெல்லாம் ஸ்கோப் இல்ல. இந்தியா வந்து பாகிஸ்தான் முதல்ல தீவிரவாதத்தை நிறுத்த சொல்லு, அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாங்கிற ஒரு ஆங்கிள வந்து பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காங்க. அண்ட் தீவிரவாதி வேற, ஆர்மி வேற, அதெல்லாம் பார்க்க மாட்டோம். இங்க ஒருத்தன் வரானா அதுக்கு பின்னாடி எவன் இருக்கான்னு பார்த்தாங்க, எவன் இருந்தாலும் அவனையும் சேர்த்து தான் தாக்குவோங்கிறத பிரைம் மினிஸ்டர் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின், நான் ஸ்டார்டிங்லேயே இதை கேட்டேன், அதுக்காகவே நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, ஏன் இது நின்னுச்சு திடீர்னு? அதுக்கான பதில் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து பதிலுக்கு பாகிஸ்தான் மேல ஸ்ட்ராங்கான தாக்குதல்களை நடத்தின உடனே பாகிஸ்தான் வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கிட்ட ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற நாடுகள் கிட்ட, யூஎஸ் மாதிரி நாடுகள் கிட்ட எல்லாம் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. மே 10 வந்து பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ், பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ வந்து நம்ம கிட்ட கால் பண்றாங்க. அண்ட் அந்த நேரத்தில் அவங்களோட தீவிரவாத இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம தகர்த்துட்டோம், அதுக்கப்புறம் தான் இதை நிறுத்தியிருக்கோம் அப்படிங்கறத சொல்றாங்க. பேசிக்கா நம்மளோட கோல் என்ன, அவங்களோட தீவிரவாத இடங்கள் எல்லாத்தையும் அழிக்கணுங்கிறது. அது அழிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க நம்மள தேவையில்லாம சீன்னாங்க, பதிலுக்கு நம்ம வந்து அவங்களோட ஏர் பேஸையுமே அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, இன்டர்நேஷனலா எல்லா கண்ட்ரீஸ் கிட்டயும் பேசிட்டு நம்ம கிட்டயும் அவங்களே கால் பண்ணி இதை நிறுத்திக்கலாம்னு பேசுறாங்க. அப்புறம் தான் நம்ம நிறுத்துறோம் அப்படிங்கறத வந்து பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பாக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த ஒரு சீஸ்ஃபயர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட நோக்கம் பாகிஸ்தான் அழிக்கணுங்கிறது கிடையாது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அழிக்கணும்னு. இங்க யார் யார் தப்பு பண்ணாங்களோ அதுக்கு பின்னாடி அவன் இருந்தானோ அவனை அழிக்கணுங்கிறது. ஸோ பிரைம் மினிஸ்டர் அதை தான் சொல்றாங்க, அது எங்களோட நோக்கம், அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம கிட்ட, நம்மளோட டிஜிஎம்ஓ கிட்ட, நம்மளோட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் கிட்ட கால் பண்ணி பேசியிருக்காங்க. அப்புறம் தான் நாங்கள் இதை நிறுத்தியிருக்கோங்கிறத பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் மொத்தமாக இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்ல இருந்தது. இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பிரஸ் மீட் நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த பிரஸ் மீட் வந்து நேற்றுக்கு நடந்துச்சு, இன்னைக்கு நடந்துச்சு. இதுல எல்லாத்தையும் இந்தியாவோட முக்கியமான ஹெட்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்காந்து, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் ஒன்னா உட்காந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றப்போ அவங்களோட இடங்கள் எது முன்னாடி எப்படி இருந்துச்சு சேட்டலைட் இமேஜ்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நம்ம தாக்குனதுக்கு அப்புறம், அவங்களோட ஏர்பேஸ் எது காலியாகி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க டிஸ்பிளேவா ப்ரூஃபோட சேட்டலைட் போட்டோவோட காமிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஒரு பயங்கரமான டிஸ்ட்ரக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து ஏர்பேசஸ், நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான அணுசக்தி இருக்கிற இடங்கள் வரைக்குமே வந்து தாக்குதல்களை வந்து தாங்கி இருக்காங்க. இது இன்டர்நேஷனல் மீடியால ஆனா வரல. இன்டர்நேஷனல் மீடியால எப்படி காமிச்சிட்டு இருக்காங்கன்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட ஜெட்டை கம்மியாக்கிட்டாங்க, இந்தியாவோட ஜெட்டை தகர்த்திட்டாங்க, இந்த ஒரு விஷயம் தான் இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்பட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பிரஸ் மீட்ல மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, ஆல் அவர் பைலட்ஸ் ஆர் பேக் ஹோம், நம்மளோட அத்தனை பைலட்டும் யார் யாரு இதுல இன்வால்வ் ஆனாங்களோ அத்தனை பேர் பத்திரமா இருக்காங்க, அதையும் இந்தியா சொல்றாங்க. அவங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இறந்து போனவங்க கிட்டத்தட்ட 50 இருக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் அதே நேரத்தில் தீவிரவாதிகள் 100 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்தியா சைடு வந்து கிட்டத்தட்ட 5ல இருந்து 10 பேர் இறந்து போயிருக்காங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருக்கிறவங்க. இதெல்லாம் தான் நம்பர்ஸா இந்தியா வந்து இந்தியன் கவர்மெண்ட் சைடுல இருந்து ஆபரேஷன் சிந்தூர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சைடுல இருந்து வேர்ல்டு ஃபுல்லா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு மொத்த ஆபரேஷன் இந்தியாவுக்கு சக்சஸா ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% சக்சஸ்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பாகிஸ்தானோட ஏர்பேஸை நம்ம அடிச்சது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப பெருமையாகும், எங்கேயுமே யாருமே அதை பெருமையா பேசல. நம்மளுக்கு எது முக்கியமான டார்கெட்னு பாத்தீங்கன்னா, இங்க 26 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி யார் யார் இருந்தாங்க, அவங்க எங்கேருந்து வர்றாங்க, அந்த பேஸ் கேம்ப்ஸ் எது, அந்த 2 ஊரு பவால்பூர், முரித்கே, இந்த 2 ஊர் தான் உலக தீவிரவாதத்தோட தலைநகரமா கன்சிடர் பண்ணப்படுது. அங்க 2யும் மெயினா தாக்குதல் பண்ணிருக்கோம். தீவிரவாதிகள் 100 பேர் இறந்திருக்காங்க. இதுதான் இந்தியாவோட கோலா இருந்திருக்குது, இதுதான் இந்தியன் டிஃபென்ஸோட கோலா இருந்துச்சு. அது டே 1 நம்ம முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே பாகிஸ்தான் அதுக்கு பதிலடி கொடுக்குறோம்னு உள்ளுக்குள்ள வர்றதுக்கு அவங்க பதிலுக்கு நம்ம ரிட்டாலியேட் பண்ணது. ஸோ டிட் ஃபார் டட், இங்க இருக்கிற தீவிரவாதம் உள்ள வந்துச்சு, அங்க இருக்கிற தீவிரவாதிகள் இறந்து போனாங்கிறதே முடிஞ்சிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அவங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கிற சொன்ன மாதிரியே வந்து இந்த குருத்வாரா, கோவில், காலேஜ், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் தாக்க ஆரம்பிச்ச உடனே பதிலுக்கு இந்தியாவும் ரிட்டாலியேட்டரியா அவங்களோட ஆர்ம்டு பேசஸ், அப்பவும் அங்க இருக்கிற பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடம் இல்ல, ஆர்ம்டு பேசஸை தாக்கியிருக்கோங்கிறது தான் ஓவராலா இந்தியன் கவர்மெண்ட் மொத்தமா உலகத்துக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கிற விஷயம். ஸோ இன்னைக்கு என்ன பேசியிருக்காங்க எனக்கு டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் நேற்றுக்கே இந்த வீடியோவில் சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன், ஊருக்குள்ள இன்னைக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் பல விஷயங்கள் இருக்குது. பட் அதில் ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்தியாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். இந்தியாவோட பாதுகாப்புக்காக, இந்தியாவுக்குள்ள ஏதாவது தாக்குதல் இருந்துச்சுன்னா அதை தடுத்து நிறுத்துற டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை நம்மளுக்காக எல்லையில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம், நெக்ஸ்ட் டைம் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருக்கிற யாராவது ஒருத்தங்களை நம்ம என்கவுண்டர் பண்றோம்னா, எங்கேயாவது பார்க்குறோம்னா, எங்கேயாவது பேசுறோம்னா, ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ பஸ்லையோ வெளியோ தியேட்டர்லையோ ஒரு சின்ன தேங்க்யூ சொல்லி பாருங்க. அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்காம தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை நான் நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்க என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. என்னோட ப்ரொஃபைல் இட்ஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை, இட்ஸ் a verified ப்ரொஃபைல். அங்க அடுத்து நான் என்ன பேசணுங்கிறத டிஎம்ல சொல்லுங்க, இங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ், ஜெய் ஹிந்த், எம்ஜிஸ்.